வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எல்லா தேர்வுக்கும் அல்லது டிஆர்பி ஹிஸ்ட்ரி எழுதுறவங்களுக்கு சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமான பாடம். இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய உருவாக்கம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக 1870 1905 வரையும் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் INM தேசிய உணர்வு உருவாக்கம் டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி 1878 முதல் 1885 வரை இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது. அதை பார்க்காதவங்க பாருங்கள். அதனோட கண்டினியூஷன் தான் இது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா NCERT 8th ஸ்டாண்டர்ட் புக்கு அதுலேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆரம்ப கால இந்திய தேசிய காங்கிரஸ், மாடரேட் தலைவர்கள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தலைவர்கள், வங்காள பிரிவு அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சுதேசி மூவ்மெண்ட் இது மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த பாடம் டிஎன்பிஎஸ்சி பிரிலிமினரி, மெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அதனால இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. ஆரம்ப கால இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது தொடக்க கால காங்கிரஸ் மற்றும் மிதவாதிகள் அதாவது மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 1885ஆம் ஆண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியர்களுடைய பிரச்சனைகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறது தான். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த தலைவர்களை மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாடரேட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. மாடரேட் லீடர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ மாடரேட் அப்படின்னா மிதமான அரசியல் முறையை பின்பற்றிய தலைவர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்க எதை நம்பினாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசு நீதியுடன் நடக்கும், இந்தியர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முழுமையாக நம்பினாங்க. ஸோ முக்கியமான மாடரேட் தலைவர்கள் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, ஃபிரோஸ் ஷா மேத்தா இவங்களாம் முக்கியமான மாடரேட் தலைவர்கள், அதாவது மிதவாத தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவர்கள் யார் மிதவாத தலைவர்கள், கீழ்கண்டவர்கள் யார் தீவிர தேசியவாத தலைவர்கள். ஸோ இந்த மாதிரி இந்த மாடரேட் லீடர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கையை பிரிட்டிஷாருக்கு எப்படி தெரியப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்திய முறை அப்படின்னு பார்த்தோம்னா மனு கொடுக்கறது, அதாவது பெட்டிஷனு, தீர்மானங்கள் நிறைவேற்ற கூட்டங்களில் ரெசல்யூஷன் போடுறது, அப்புறம் ஸ்பீச் உரை மூலமா மற்றவங்களை வந்து மக்களுக்கு எடுத்துரைக்கிறது, செய்தித்தாள்கள் மூலமா தங்களுடைய கோரிக்கையை தெரியப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் மிதவாதிகள் தங்களுடைய கோரிக்கைகளை கட்டுரைகள் வாயிலா மக்கள்கிட்ட கொண்டு சென்றாங்க. ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா நீதியின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், எனவே நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை அவங்க எப்பயுமே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி மிதவாதிகள் கருதினாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது நீதிமன்றத்தின் மூலயமா போய் அதை அங்கேருந்து தான் தண்டனை கொடுக்குறதா இருந்தால் கூட நீதிமன்றத்தின் மூலயமா தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் ஆங்கிலேயர்களுடைய அந்த ட்ரிக்ஸு. அதன் மீது இந்திய மிதவாதிகள் வந்து மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. மாடரேட்டினுடைய முக்கிய கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல முக்கிய கோரிக்கைகள் முன் வச்சாங்க. அதில் ஒரு சில அப்படின்னா அரசு வேலைகளில் இந்தியர்களுக்கு வாய்ப்பு தரணும், வரியை குறைக்கணும், இராணுவ செலவை குறைக்கணும், விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் அதிகரிக்கணும், அப்புறம் நீதித்துறை நிர்வாகத்துறையை பிரிக்கணும், இந்த ஆயுத சட்டத்தை ரத்து பண்ணணும், ஆம்ஸ் ஆக்ட். இதுக்கு முன்னாடி வீடியோ அதுதான், அதை பார்க்காதவங்க பாருங்கள். பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம்லாம் இந்தியர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான கோரிக்கைகள் மிதவாதிகளுடையது. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி காரணமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வறுமையும் பஞ்சமும் அதிகரிச்சிச்சு. ஸோ அவங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியர்களுக்கு பொறுப்பான பதவி வழங்கணும், அதனால் எங்களுக்கு பதவி வழங்கினா எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. ஏன் இந்த கோரிக்கையை வச்சாங்க அப்படின்னா அப்போ இருந்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய பெரும் ஊதியம் பார்த்தீங்கன்னா இங்கே சம்பளம் வாங்கிட்டு அவங்களுடைய சம்பளம் இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுடைய செல்வம் வெளிநாட்டுக்கு செல்றத ட்ரைன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய செல்வம் வெளிநாட்டுக்கு செல்றது அதான் ட்ரைன் ஆஃப் வெல்த்து. ஸோ இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்திய மயமாக்கலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சம்பளம் இந்தியர்களுக்கே கிடைக்கும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. மிதவாதிகள் நம்பினாங்க. ஸோ பொருளாதார சிக்கல்கள் அப்படின்ற கோணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வெறும் படித்தவர்களுக்கான அமைப்பு மட்டும் இல்லை, அது சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளையும் பேசியது அப்படின்றது மக்களுக்கு புரிய வைக்கணும். பிரிட்டிஷ் ஆட்சியால் ஏற்பட்ட வறுமை, பஞ்சம் இதை குறித்து அவங்க காங்கிரஸ் வந்து மிகுந்த கவலை தெரிவிச்சிச்சு. நிலவரி அதிகரிப்பால் விவசாயிகளுக்கும் ஜமீன்தாரர்களுக்கும் பாதிப்பும், உணவு தானியங்கள் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையும், அதனால் ஏற்பட்ட பஞ்சங்களும் இதெல்லாமே அவங்க பொருளாதார சிக்கலாக சுட்டி காட்டினாங்க. இராணுவ செலவை குறைச்சி நீர்ப்பாசனத்துக்கு அதிக நிதி ஒதுக்கும் போது இதெல்லாம் நம்ம பொருளாதார சிக்கல் இந்தியர்களுக்கு தீந்துரும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. ஸோ இந்த மிதவாத போக்கு தீவிரவாத போக்கு வளர்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாடரேட் மீது எழுந்த இந்த விமர்சனம் 1890களில் பல இந்தியர்கள் மாடரேட் மீது கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னா மனு கொடுத்து மட்டும் நம்ம சுதந்திரம் வாங்கிட முடியாது, போராடணும் அப்படின்னு சொல்லி இந்த தீவிர போக்கு உடையவர்கள் கருதுனாங்க. அவங்களை வந்து இந்த ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீவிர போக்கு இருக்கிறவங்கள ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1890களுக்கு பிறகு காங்கிரஸினுடைய அரசியல் பாணி குறித்து பல தலைவர்கள் கேள்வி எழுப்பினாங்க. வங்காளத்தில் பிபின் சந்திரபால், மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் இந்த மாதிரி முக்கியமான தகவல் தீவிர முறைகளை கையாள தொடங்கினாங்க, தீவிர முறைகளை பின்பற்ற தொடங்கினாங்க. ஸோ இந்த புதிய தலைவர்கள் அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் அல்லது ரேடிக்கல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான தலைவர்கள் சொன்னோம், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். இந்த மூவரும் சேர்ந்து
லால் பால் பால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இது முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. லால் பால் பால், லாலா லஜபதி ராய், பால் கங்காதர திலகர், பிபின் சந்திர பால். ஸோ இவங்க இந்த மூவரும் முக்கியமான தலைவர்கள். மிதவாதிகளின் வேண்டுகோள் அரசியலை விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. அரசாங்கம் நமக்கு நல்லது செய்யும் அப்படின்றது நம்புறதை விட மக்கள் தங்களுடைய சொந்த பலத்தை நம்பி போராட மக்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை போராடுறதுக்கு அழைச்சாங்க. இந்த மாதிரி டைம்ல தான் திலகர் வந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க முழக்கத்தை சொன்னார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன். இது திலகரனுடைய முக்கியமான கோஷம். இது பெரும்பாலும் நிறைய குரூப் எக்ஸாம் அப்படின்னாவே இந்த கொஸ்டின் கேட்பாங்க. திலகரை பற்றி கேட்கணுன்னாவே பெரும்பாலும் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி திலகர் வந்து சொன்னார். ஸோ திலகரனுடைய அந்த கேசரி அப்படின்ற அந்த மராத்திய செய்தித்தாள், இதே ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாமில். கேசரி எந்த மொழி செய்தித்தாள் அப்படின்னு சொல்லி, கேசரி மராத்திய மொழி செய்தித்தாள். ஸோ கேசரி மராத்திய செய்தித்தாள் இது வந்து திலகரனுடையது. பிரிட்டிஷ் ஆட்சியை மிக கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சது. ஸோ ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷில் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லி அவர் முழங்கினார். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வங்க பிரிவினை ஏற்பட்டுச்சு. 1905ஆம் ஆண்டு வைஸ்ராய் கர்ஷன் பிரபு வங்காளத்தை பிரித்தார். ஸோ வங்காளத்தை இரண்டாக பிரித்த வைஸ்ராய் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கர்ஷன் பிரபு. வருடம் மெயினாக கேட்பாங்க 1905. ஸோ இந்த வங்காள பிரிவினையினால் சுதேசி இயக்கம் இந்தியாவில் வளர ஆரம்பிச்சது. ஸோ அந்த காலத்தில் வங்காளம் மிகப்பெரிய மாகாணமாக இருந்தது. அதில் இருந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா பெங்கால் மெயினாக, பீகாரினுடைய ஒரு சில பகுதி, ஒரிசாவினுடைய ஒரு சில பகுதி, இதெல்லாம் வந்து வங்காளத்தில் இருந்தது. ஸோ நிர்வாக வசதிக்காக வங்காளம் பிரிக்கப்படுது அப்படின்ற காரணம் சொல்லப்பட்டாலும் வங்காள அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கை குறைக்கிறது, தேசிய இயக்கத்தை பலவீனப்படுத்துறது, மக்களை பிரிக்கிறது, இதுதான் பிரிட்டிஷாருடைய உண்மையான நோக்கமாக இருந்தது. ஸோ இந்த வங்க பிரிவினை பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை கடுமையாக எதிர்த்தாங்க. இதன் விளைவாக உருவானது தான் சுதேசி இயக்கம். ஸோ இந்த வங்காளத்தில் இது மிக தீவிரமாக பின்பற்ற ஆரம்பித்தாங்க. மிக தீவிரமாக சுதேசி இயக்கம் பரவ ஆரம்பித்தது. நாட்டினுடைய பல பகுதிகளில் பரவ ஆரம்பிச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆந்திராவினுடைய டெல்டா பகுதியில் வந்தே மாதரம் இயக்கம் அப்படின்னு சொல்லி இதை அழைச்சாங்க. இந்த வங்க பிரிவினை எதுக்கு அப்படின்னா நிர்வாக வசதிக்கு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறினாலும், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் உண்மையான காரணம் வங்காள மக்களை பிரிக்கிறது தான். ஸோ இதன் காரணமாக வளர்ந்தது தான் சுதேசி மூவ்மெண்ட். வங்காள பிரிவுக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துனாங்க. இந்த இயக்கம் சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சுதேசி மூவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் என்ன முக்கியமான அம்சங்கள் இருந்தது அப்படின்னா, வெளிநாட்டு பொருட்களை இந்தியர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க, இந்திய பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. தேசிய கல்வி இயக்கம், நிறைய இடத்துல கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, இந்தியர்களால் பொது கூட்டங்கள் நடத்தப்பட்டது, பேரணி நடத்தப்பட்டது. ஸோ இந்த சுதேசி இயக்கத்தினுடைய தாக்கம் மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆச்சு அப்படின்னா, மக்கள்கிட்ட இந்திய தேசிய உணர்வு அதிகரிக்க ஆரம்பிச்சது, மக்கள் அரசியலில் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தாங்க, இந்தியாவில் தேசிய இயக்கம் வலுப்பெற ஆரம்பிச்சது. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நினைவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு 5 சொல்கிறேன். இது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடக்கம். மாடரேட் அப்படின்றது மாடரேட் மனு அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லால் பால் பால் இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சுதேசி மூவ்மெண்ட்டு வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க யாராவது 8th ஸ்டாண்டர்ட் இருந்தாங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் தேர்ச்சி பெறது எப்படின்றத அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி வீடியோவெல்லாம் அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான முக்கியமான பாடங்களை தொடர்ந்து இந்த சேனலை நம்ம பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்து தருவோம். நன்றி.